அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பு. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கே ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கான காரணமாக ஜனாதிபதி கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் முன்னேற்றம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன கவலை. உலக வாழ் கிறிஸ்தவர்கள் இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடினர். தொடர்வது முதன்மை செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக ஜனாதிபதி செயலாளரினால் குறித்த அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கே ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புலனறுவையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். மேலும் 2019 ஏப்ரல் முதல் 2024 செப்டம்பர் வரையான 5.5 ஆண்டுகள் விசாரணை என்ற போர்வையில் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களின் தகவல்களை மறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2019 ஆண்டு ஆட்சியில் இருந்த அரசாங்கத்துக்கோ 2019 நவம்பர் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துக்கோ இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கான நோக்கம் இருக்கவில்லை. இந்த அரசாங்கங்களுக்கு உண்மையான சூத்திரதாரிகளை மறைக்க வேண்டிய தேவையே காணப்பட்டது. தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களே ஆகியுள்ள போதிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய மற்றும் பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். நவ்வர் மௌலவியுடன் இணைந்து சஹ்ரானே தாக்குதலை நடத்தினார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை பாரதூரமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தலவத்துக்கூடவில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ளன. இந்நிலையில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது பாரதூரமானதாகும். இந்த கூற்றை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த விடயத்தை பயன்படுத்தியே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தார். அதனால் தான் திசை காட்டிக்கு வாக்களிக்குமாறு பேராயர் கூறியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்களை ISIS அமைப்பே நடத்தியதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டது.
இதற்கு பிரதான சூத்திரதாரியாக நவ்பர் மௌலவியை செயற்பட்டார். சஹ்ரான் இன்று உயிருடன் இல்லை. நவ்பர் மௌலவியுடன் இணைந்து சஹ்ரானை தாக்குதலை நடத்தினார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க சுயமாக தீர்மானித்து சூத்திரதாரியை கண்டுபிடித்திருப்பதாகவே நாம் எண்ணுகின்றோம். இந்த அரசாங்கம் இன்னும் பேராயரை ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அது தவறானதாகும். மேலும் துணைவேந்தர் கடத்தப்பட்டமை தொடர்பிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் அவரிடம் இன்னும் கேள்விகள் கேட்கப்படவில்லை. ඉතින් ඒක ඉතා පැහැදිලිව කියලා තියෙනවා. ඒ වගේම තමයි නවුෆර් කියන එක තමයි සෙකන්ඩ් එමීර් හැටියට ඒ කියන්නේ දෙවෙනි මහමලු කරු හැටියට දැන් අද එහෙමනම් සහරාන් නැති නිසා ඔහු තමයි දැන් මහමලු කරු හැටියට අපි 21 වෙනිදාට உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் முன்னேற்றம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் விசாரணைகளில் எந்தவித முன்னேற்றமும் காணப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். තවත් දවසක අපි කතෝලික ජනතාවක් හැටියට මේ පාස්කු දින ත්‍රස්ත ප්‍රහාරයට ලක්වෙච්ච ජනතාවක් හැටියට යුක්තිය සාධාරණත්වය உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ளன. நாம் தொடர்ச்சியாக நீதிக்காக போராடி வருகிறோம். இந்த விடயத்தில் நீதியை நிலைநாட்டுவதாக கடந்த அரசாங்கங்களும் தற்போதைய அரசாங்கமும் கூறின. ஆட்சியை பொறுப்பேற்று 24 மணித்தியாலங்களுக்குள் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாக கூறினார்கள். இந்த அரசாங்கமும் மக்களை தவறாக வழிநடத்துகிறது. இந்த விடயம் வெறும் தேர்தல் வாக்குறுதியாக மாற்றப்பட்டுள்ளது. பிள்ளையானுக்கும் தாக்குதல் சம்பவத்துக்கும் தொடர்பு இருந்தால் நாட்டு மக்களுக்கு அதனை தெரிவிக்க வேண்டும். இந்த பிரச்சினையை மூடி மறைக்க முடியாது. நாம் எதிர்வரும் காலங்களில் வத்திக்கானுக்கு சென்று சர்வதேச விசாரணையை கோரவுள்ளோம். நாட்டில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் எவ்வித முன்னேற்றமும் காணப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய ஜாரா ஜஸ்மின் இந்தியாவில் இருக்கிறாரா என அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்திய பிரதமர் மோடியிடம் கேட்டிருக்க வேண்டும். மேலும் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை தினம் வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கிறோம். වෙනුවෙන් සටන් කළා. පැවතිච්ච කිසිදු රජයක් යුක්තිය හා සාධාරණත්වය පාස්කු දින ත්‍රස්ත ප්‍රහාරයට ලක්වෙච්ච වින්දිතයන්ට ඉෂ්ට කළේ නැහැ. හැබැයි හැමදාම මැතිවරණ වේදිකාවේ මැතිවරණ පොරොන්දුවක් බවට පත් වුණා මේ පාස්කු දින ත්‍රස්ත ප්‍රහාරයට යුක්තිය සාධාරණත්වය ඉෂ්ට කරනවා කියලා. ඒක අපිට මතකයි ගෝඨාභය රාජපක්ෂ හිටපු ජනාධිපති உண்மையையும் நீதியையும் தொடர்ந்து தேடும் அனைத்து குடிமக்களுடனும் நாங்கள் ஒன்றிணைந்து நிற்கின்றோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்று வேலை அப்படியே உள்ளது. நமது பொறுப்பும் அப்படியே உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடனும் கிறிஸ்தவ சமூகத்துடனும் உண்மையையும் நீதியையும் தொடர்ந்து தேடும் அனைத்து குடிமக்களுடனும் நாங்கள் ஒன்றிணைந்து நிற்கின்றோம். ஒரு அரசாங்கமாக நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கான உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மகிழ்ச்சி மற்றும் சிந்தனையின் இந்த நாளை நாம் கொண்டாடும் வேளையில் ஏப்ரல் 21, 2019 அன்று ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த கொடூரமான நிகழ்வுகளையும் நாம் மனதார நினைவு கூர்கின்றோம். தாக்குதல்களை விசாரித்து தடைகள் அல்லது தாமதங்கள் இல்லாமல் அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொணர தொடர்ச்சியான முயற்சிகள் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் நினைவை போற்றுவதற்கும் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கும் பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் உண்மையான நீதி ஆகியவை அவசியம். ஒவ்வொரு உயிரின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்தி அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் நீதி கிடைக்க தகுதியான எதிர்காலத்தை நோக்கி உழைப்பதன் மூலம் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் முன்னேறுவோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். குறுகிய அரசியல் நோக்கங்களை தள்ளி வைத்து உண்மையை கண்டறிவதற்காக அணி திரளுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் தினத்தன்று நமது நாட்டில் கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சில ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட
அந்த மனிதாபிமானமற்ற தற்கொலை தாக்குதலால் இன்றும் நமது நாட்டின் கத்தோலிக்க மக்கள் பெரும் துயரத்தில் உள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு அரசாங்கங்களால் தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு உரிய தண்டனை வழங்க முடியாததால் 6 ஆண்டுகள் கடந்தும் இந்த தாக்குதலில் உயிரிழந்த, கைகால்களை இழந்த, உறவினர்களையும் நண்பர்களையும் இழந்த மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பது தெரிகிறது. வீண் பேச்சுக்களையும் பொய் வாக்குறுதிகளையும் தவிர்த்து இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நீதி கிடைக்க அனைவரும் செயல்பட வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கங்களையும் பிற்போக்குத்தனமான போக்குகளையும் கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து நாடாக நல்ல எதிர்கால பயணத்துக்காக அணிதிரள வேண்டும் என அனைவரிடமும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியஸ் பேராலயத்தில் உயிர்த்த ஞாயிறு ஆராதனை நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. உலக வாழ் கிறிஸ்தவர்கள் இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்றனர். அதற்கமைய கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியஸ் பேராலயத்தில் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் உயிர்த்த ஞாயிறு ஆராதனை நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. திருப்பலியில் மெழுகுதிரி ஒளியேற்றி வைக்கும் நிகழ்வும், ஞானத்தான வாக்குத்தத்தம் புதுப்பிக்கும் நிகழ்வும், நீர் புனிதப்படுத்தும் நிகழ்வும் இடம்பெற்றது. இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்ற போது ஆலயத்தை சூழ முப்படையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் மட்டக்களப்பு மறை மாவட்ட அப்பஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகள் இடம்பெற்றன. மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகையும் மரியாள் பேராலய பங்கு தந்தை அருப்பணி லெஸ்லி ஏகாந்தன் அடிகளாரும் இணைந்து உயிர்த்த ஞாயிறு திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். விசேட திருப்பலி மற்றும் ஆராதனைகளில் பங்கு மக்கள் கலந்து சிறப்பித்ததுடன் நண்பர்கள், குடும்ப உறவுகளுக்கு உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி மன்னர் தூய செபஸ்தியார் பேராலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னர் மறை மாவட்ட ஆயர் பேரர் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞான பிரகாச மாண்டகை தலைமையில் குழுக்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி இடம்பெற்ற போது ஆலயத்தை சூழ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். மன்னர் மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றதுடன் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதேவேளை இன்று காலையில் திருவிழா திருப்பலி ஆலயங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று உயிர்த்த ஞாயிறு பெருவிழாவை கொண்டாடுகின்றனர். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தினத்தை நினைவு கூறும் நாளாக இந்த உயிர்ப்பு ஞாயிறு கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு 2000ஆம் ஆண்டுகளுக்கு முன்னர் இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் தனது இன்னுயிரை தியாகம் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளானது மனிதநேயத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை உணர்த்தும் உயிர்த்த ஞாயிறு தினத்தை உலகளாவிய கிறிஸ்தவர்கள் இன்று மிகவும் பக்தியுடன் கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு திருப்பலி ஆராதனை கிளிநொச்சி புனித தெரேசாள் ஆலயத்தில் அருத்தந்தை சில்வெஸ்டர் அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள் கலந்து கொண்டனர்.
வடக்கு மாகாணத்தில் பாடசாலைகளை புனரமைப்பதற்கு ஜப்பான் அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள பின்தங்கிய 95 பாடசாலைகளை புனரமைப்பதற்கு ஜப்பான் அரசாங்கத்தினால் 57 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜப்பான் அரசாங்கத்தின் நிப்பன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் இலங்கையில் இத்திட்டத்தை சேவாலங்க நிறுவனம் நடைமுறைப்படுத்துகின்றது. வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் லக்ஷ்மணன் இளங்கோவன் தலைமையில் வடமாகாணத்துக்கான புனரமைப்பு நிகழ்வு புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. புங்குடுதீவு முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட வழிபாடுகளின் பின்னர் பாடசாலையின் புனரமைப்பு பணிக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் சேவாலங்கா நிறுவனத்தின் ஸ்தாபகரும் கனடாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவருமான ஹரிசகுமார நவரத்ன, சேவாலங்கா நிறுவனத்தின் பணிப்பாளர், பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். அரசாங்கம் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரசாரங்களின் போது மக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவதை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இப்போ இந்த பேச்சுகள் தான் கடந்த காலத்தில் ராஜபக்ச ஆட்சியாளர்கள் மக்களை பயன்காட்டுறதுக்கு, மக்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கு பேசின பேசிகள். அதனால் நீங்களும் இப்போது ராஜபக்ச ஆட்சி அவர்களுடைய ஆட்சியின் பயணத்திலே, அந்த பயணத்தில் நீங்கள் இப்போ அதை ஆரம்பித்திருக்கிறது என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இப்போது வந்திருக்கிறது. எனவே தயவு செய்து நீங்கள் மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய, மக்களை பயம் காட்ட சொல்லக்கூடிய ஜனநாயகத்துக்கு விரோதமான பேச்சுகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு நல்ல ஒரு விஷயம் அல்ல. அதே போல ஜனாதிபதி அவர்கள் சொல்றார்கள், மத்திய அரசாங்கம் ஊழலுக்கு சம்பந்தப்பட்டு இல்லை, அதனால ஊழல் இல்லாத ஆட்களை இந்த சபைகளுக்கு அனுப்ப சொல்லி ஜனாதிபதி அவர்கள் கூறுறார்கள். அவர்கள் ஊழல் ஊழல் என்று குற்றச்சாட்டு சொல்றது 2005 ஜனாதிபதி அவர்களும் ஜேவிபி கட்சியும் மஹிந்த ராஜபக்சவுடன் தான் அரசியல் செஞ்சு கொண்டிருந்தார்கள். இப்போ மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்திலே தான் கடும் ஊழல் இந்த நாட்டிலே நடந்தது. எனவே அவர்களே ஆட்சிக்கு கொண்டு வந்தது அன்றகுமார் திசாநாயக்க ஜேவிபி கட்சி. இனி அவர்களுடைய ஊழலை தான் ஜனாதிபதி அவர்கள் கூறுறார்கள். என்னென்றால் ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் இன்னும் இந்த நகர சபை அப்படிலாவிட்டால் பிராதேசிய சபைகளை நாங்கள் ஆட்சியை கைப்பற்றி இல்லை. மன்னார் பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மண் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடமையில் ஈடுபட்ட அடம்பன் போலீசார் வாகனத்தை இடைமறித்த போது போலீசாரின் சமிக்ஞை கட்டமைப்பை மீறி போலீசார் மீது வாகனத்தால் மோதிச் செல்ல முற்பட்ட போது குறித்த டிப்பர் வாகனத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த சம்பவம் இன்று மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தப்பட்டது. டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமான முறையில் ஏற்றிச் செல்லப்பட்ட மண் மற்றும் உபகரணங்கள் காணப்பட்டதோடு அவை மீட்கப்பட்டதாக அடம்பன் போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அடம்பன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 நபர்கள் மாந்தைபேன்கு பிரதேச செயலர் பிரிவில் உள்ள சென்னார் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு மீட்கப்பட்ட பொருட்கள் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அரசு மற்றும் தனியார் காணிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்ற போது அடம்பன் போலீசார் மௌனம் காத்து வருவதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இயற்கை எழில் நிறைந்த நுவரெலியா குப்பை குவியல்களும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் நிறைந்து காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். சுற்றுலா தலமான நுவரெலியாவுக்கு தினமும் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர்.
இதில் ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வசந்த கால கொண்டாட்டம் நடைபெறுவதால் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இயற்கை எழில் சூழ்ந்த நுவரெலியா தற்போது எங்கும் குப்பை குவியல்களும் பிளாஸ்டிக் கழிவுகளும் நிறைந்து காணப்படுகின்றது. மேலும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் கூடும் மையங்களில் குப்பை தொட்டிகளை வைக்க நடவடிக்கை எடுக்காதது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதுடன் இயற்கையும் பாதிக்கப்படுகின்றது. இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு எஞ்சிய உணவு கழிவுகள், மாமிசங்கள், எலும்பு துண்டுகள், பிளாஸ்டிக், குடிநீர் போத்தல்கள், எளிதில் மக்கி போகாத பொலித்தீன் பைகள், கட்டப்பட்ட சில கழிவுப் பொருட்களை அதே இடங்களில் வீசிவிட்டு செல்கின்றனர். இவற்றை உட்கொள்ள கால்நடை விலங்குகள் அப்பகுதியை முற்றுகையிடுகின்றன. இதில் நாய்கள், பறவைகள், மட்டக்குதிரைகள் கழிவுகளை நாலாபுரமும் இழுத்து சென்று போடுவதால் நடைபாதைகள் உட்பட நகரின் பல இடங்களும் மாசுபடுகின்றன. குறிப்பாக கண்ட இடங்களில் கொட்டப்படும் குப்பை, பிளாஸ்டிக் கழிவுகளால் விலங்குகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. இதில் அதிகமாக சவாரிக்கு பயன்படுத்தப்படும் மட்டக்குதிரைகள் அதிகமாக உள்ளன. இவை அவ்வப்போது குப்பை அதிகம் கிடைக்கும் இடத்தில் இறந்து கிடப்பதும், பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகள் உள்ள மாசடைந்த பொருட்களை உண்பதும் காரணம் என தெரிய வந்துள்ளது. நுவரெலியாவில் தற்போது அதிக இடங்களில் வீதியோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வர்த்தக நிலையங்களில் சேகரித்து கொட்டப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் தீ வைத்து எரிக்கப்படுகின்றன. இதனால் அதிக சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்களில் புகை மண்டலம் சூழ்ந்து காட்சியளிக்கின்றது. மேலும் காற்று மாசு ஏற்படுவதோடு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. அத்துடன் பிரதான வீதியோரத்தில் நடப்பவர்களும் வாகனங்களில் வருவோரும் முகத்தை துணியால் மூடியும் மூக்கில் கை வைத்து செல்கின்றனர். இவற்றை நுவரெலியா மாநகர சபையோ கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. எனவே சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் இடங்களில் தேவைக்கு ஏற்ப குப்பை தொட்டிகளை வைப்பது அவசியம் எனவும் அப்பகுதிகளுக்கு பொறுப்பான சுகாதார அதிகாரிகள் இதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 234 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 234 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாடு முழுவதும் 232 சுற்றிவளைப்புகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 76 பேரும், ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 79 பேரும், கஞ்சா போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மேலும் 79 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 80 கிராம் 776 மில்லிகிராம் ஹெரோயினும், 136 கிராம் 316 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும், 124 கிலோ 258 கிராம் கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளன. இதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய கடந்த 13ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கில் இவ்வாறான சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஹொக்கைனுடன் வெளிநாட்டவர் ஒருவர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஹொக்கைன் தொகையுடன் வெளிநாட்டவர் ஒருவரை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் இன்று அதிகாலை கைது செய்தனர்.
கைது செய்யப்பட்டவர் 29 வயதான பேசில் பிரஜி என தெரிய வந்துள்ளது. அவர் 4 கிலோ 855 கிராம் எடை கொண்ட கொக்கைன் போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளதுடன் அதன் மதிப்பு 240 மில்லியன் ரூபாய் என்று சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கொண்டுவரப்பட்ட கொக்கைன் தொகை சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் அவற்றை அட்டைப்பட்டியில் ஒட்டி அதன் மேல் கருப்பு காகிதத்தையொட்டி தலா 2 அட்டைகள் என 7 சிறிய பைகளில் அடைத்து பின்னர் ஒரு சூட்கேஸில் அடைத்து வைத்திருந்ததாகவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் பொதியையும் பயணியையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 21 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவினால் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் தேர்தலுடன் தொடர்புடைய 13 குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளன. மேலும் வேட்பாளர் ஒருவர் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் இன்று காலை வரை 211 குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அவ்வாறான குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 91 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 14 வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் கூட்டத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் கூட்டம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் பங்கேற்புடன் ஈரப்பெரிய குளத்தில் இடம்பெற்றது. வவுனியா மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பங்கேற்றிருந்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வேண்டி வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதி அமைச்சர் உபாடி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான மானா ஜெகதீஸ்வரன், சேனா திலகநாதன், வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்கள், பொதுமக்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பண்டிகை கால போக்குவரத்து சேவையூடாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு 1300 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. பண்டிகை கால போக்குவரத்து சேவையின் ஊடாக நாளொன்றில் 200 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சபையின் பொது முகாமையாளர் எஸ் பியதிலக இதனை குறிப்பிட்டார். යාමටත් ගම්බිම්බලා ගිය ජනතාව 15 සිට නැවත කොළඹ සහ තදාසන්න නගර වෙත தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது. பொதுமக்கள் தமது சொந்த கிராமங்களில் இருந்து கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் தலதா மாளிகைக்கு மக்கள் செல்வதற்கும் விசேட பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கண்டிக்கு வேறு நகரங்களில் இருந்து சுமார் 150 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கொழும்பு பிரதான திரைப்படத்தில் இருந்து சுமார் 70 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஹெட்டன், பதுளை ஆகிய பகுதிகளில் இருந்து கொழும்புக்கு போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுகின்றன. பண்டிகை காலத்தில் நாளாந்தம் 200 மில்லியன் ரூபாய் வரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு வருமானம் கிடைக்கின்றது. இம்மாதம் 10ஆம் தேதி முதல் நேற்று வரை 1300 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. පැමිණීමටත් මෙවර ගරු සභාපතිතුමා සහ නියෝජ්‍ය සාමාන්‍ය අධිකාරිතුමාගේ උපදෙස් පරිදි විශේෂ අවුරුදු සේවා බස් සැලැස්මක් ක්‍රියාත්මක වුණා. தேயிலை, தென்னை மற்றும் இறப்பர் ஆகியவற்றின் உற்பத்தி ஆண்டின் முதல் 2 மாதங்களில் வீழ்ச்சியடைந்துள்ளது. நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களான தேயிலை, தென்னை மற்றும் இறப்பர் ஆகியவற்றின் உற்பத்தி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
வறட்சியான காலநிலை காரணமாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் தேயிலை உற்பத்தியானது 15.6 மில்லியன் கிலோகிராமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் இறப்பர் உற்பத்தி 5.3 மில்லியன் கிலோகிராமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அதே நேரம் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் 178.1 மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருந்ததாகவும் இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் கணிசமான அளவு வீழ்ச்சியாகும் எனவும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக தோல் நோய்கள் உட்பட பல நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது வைத்திய நிபுணர் கான சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நாட்டில் கடும் வெப்பமான காலநிலை நிலவி வருவதனால் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் வெப்பம் காரணமாக தோல் நோய்கள் உட்பட பல நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் பொது வைத்திய நிபுணர் கான சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். வெப்ப நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெற அதிக நீராகாரங்களை எடுத்துக்கொள்வது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லோரும் இன்று வெயில் கொடுமையால் அவதிப்படுகின்றோம். வெயில் சுட்டெரித்துக் கொண்டு செல்கின்றது. இக்காலகட்டத்தில் நாம் பல்வேறு வகையான இடர்பாடுகளுக்கு வெயிலால் வரும் இடர்பாடுகளுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இந்த வெயில் கொடுமையானது சில மக்களை பிரதானமாக கூடுதலாக தாக்குகின்றது. அதாவது வயது முதிர்ந்தவர்கள், இளம் சிறார்கள், கர்ப்பிணி பெண்கள், பல்வேறு வகையான நோய்க்குரிய மருந்துகளை எடுப்பவர்கள் என்பவரை கூடுதலாக தாக்குகின்றது. ஆயினும் இளம் ஆரோக்கியமான மக்களையும் தாக்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக உள்ளது. உடலில் பல்வேறு வகையான சிறு சிறு கொப்புளங்கள் ஏற்படுகின்றது. இது எங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள், அதாவது கடிகளை சொறிகளை என்பன ஏற்படுகின்றது. இதன் மூலமும் நமக்கு கிருமி தொற்றுகள் ஏற்படுகின்றது. இதனால் நித்திரை என்பன குழம்புகின்றது. பொதுவாக இது இளம் சிறார்களை தாக்குகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் வெயிலில் இந்த வெப்பத்தில் நாங்கள் நிற்கும் போது நமது உடலில் ஹீட் ரேஷ் என்று ஸ்வத்த புள்ளிகள் ஏற்படுகின்றன. இதன் மூலமும் நமது உடல் நோயானது ஏற்படுகின்றது. இதனை தவிர ஒரு பாரதூரமான நோயானது ஏற்படுகிறது, ஹீட் ஸ்ட்ரோக் என்று கூறுகின்றோம். அதாவது இது ஒரு பக்கவாதம் மாறி இது ஒரு வெப்ப பக்கவாதம். இதுக்குரிய குணங்குறிகளை பார்ப்போமானால் இவர்களுக்கு மனக்குழப்பங்கள், கன்ஃபியூஷன் சொல்கின்றோம், குழப்பங்கள் ஏற்படுகின்றது, வாந்தி ஏற்படுகின்றது, தசைப்பிடிப்புகள் ஏற்படுகின்றது, தண்ணித்தன்மை உலர்ந்து தோலானது உலர்ந்து காணப்படுகின்றது. சில பேருக்கு வலிப்பும் ஏற்படலாம். அவருடைய டெம்பரேச்சர் உடல் வெப்பநிலை பார்ப்போமானால் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக காணப்படுகின்றது. பொதுவாக நம்முடைய வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது. இந்நோய் ஏற்படும் போது வெப்பநிலையும் கூட காணப்படுகின்றது. இது ஒரு ஆபத்தான கட்டமாகவும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகள் எடுக்க வேண்டும். பல்வேறு வகையான நோய் உபாதைகள் நமக்கு இந்த வெப்பத்தின் மூலம் ஏற்படுகின்றது. இவ்வயிலிருந்து பாதுகாக்குவதற்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, ஏதாவது எங்களுக்கு ஒரு தலை சுற்று உடம்பு இயலாத்தன்மை ஏற்படும் போது நாங்கள் கட்டாயமாக வெயில் தொடர்ச்சியாக செல்லாமல் நிழலில் சென்று ஓய்வெடுக்க வேண்டும். ஏதாவது குளிர்மையான பதார்த்தங்களை நாங்கள் பருக வேண்டும். என்ற நீரிழப்பு ஆனது கூடுதலாக ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் கூடுதலாக நீராகாரங்கள் என்பன எடுத்து மட்டக்களப்பு காத்தான்குடி இஸ்லாமிய முன்மாதிரி பாடசாலையின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி இஸ்லாமிய வழிகாட்டு நிலையத்தினால் நடத்தப்பட்டு வரும் இஸ்லாமிய முன்மாதிரி பாடசாலையின் சான்றிதழ் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. புனித அல் குர்ஆன் மனன பிரிவில் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த மாணவியொருவருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் நெஹாரா மௌசூத் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். காத்தான்குடி இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்தின் தலைவர் ABM அலியார்
ரியாதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் நெஹாரா மௌதூத் பிரதம விருந்தினராகவும் உதவி பிரதேச செயலாளர் சில்மியா கௌரவ விருந்தினராகவும் காத்தான்குடி நகரசபை செயலாளர் ரெக்கா ஷபீன் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். அத்தோடு உலமாக்கள், முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் களவுக்கு சென்ற இளைஞன் தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் களவுக்கு சென்ற இளைஞன் தாக்கியதில் 69 வயதுடைய மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டில் 2 வயோதிப பெண்கள் வசித்து வந்த நிலையில் ஒருவர் இன்று காலை தேவாலயத்துக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் 2 வயோதிபர்களும் தேவாலயத்துக்கு சென்றிருப்பார்கள் என்ற எண்ணத்தில் 20 வயதான அயல் வீட்டு இளைஞன் களவுக்கு நுழைந்துள்ளார். குறித்த இளைஞரை வீட்டில் இருந்த வயோதிப பெண் கண்டதை அவதானித்த இளைஞர் கொட்டன் ஒன்றினால் வயோதிப பெண்ணை தாக்கி கொலை செய்துள்ளார். தடயவியல் போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்ட பருத்தித்துறை போலீசார் இளைஞனை கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் சுவடுகளின் நோக்கு கவிதை நூல் வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் வித்யா கீர்த்தி கவிச்சுடர் அமீர் அலி எழுதிய சுவடுகளின் நோக்கு கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வு காத்தான்குடியில் நடைபெற்றது. நிகழ்வில் ஆசிரியரின் முதலாவது நூலான தரிசனமும் நிம்மதியும் கவிதை நூல் வெளியீட்டின் தொகுப்பான பெருவட்டும் வெளியிடப்பட்டது. நிகழ்வின் சிறப்புரையினை பெஸ்மி நிறுவன பணிப்பாளர் MBM பெர்தவுஸ் நிகழ்த்தினார். மெத்தப்பள்ளி வித்தியாலய அதிபர் திருமதி முஷர்ரபா ரஹீம் அவர்களினால் வாசிப்பின் முக்கியத்துவம் தொடர்பான உரை இடம்பெற்றது. நூலின் நயவுரையினை காங்கியனோடை அல் அஷா வித்தியாலய பிரதி அதிபர் MSM நொஸ்டி நிகழ்த்தினார். விருந்தினர்களாக சிரேஷ்ட விரிவுரையாளர் சட்டத்தண்ணி MAM ஹக்கீம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஹட்டனில் மலையகத்தின் பல்துறை சார்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. ஹட்டன் வாசகர் வட்டத்தின் ஏற்பாட்டில் கலைஞர்களின் சங்கமம் எனும் தொனிப்பொருளில் மலையகத்தின் பல்துறை சார்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வு ஹட்டனில் இடம்பெற்றது. கலை, கலாச்சாரம், இலக்கியம், ஊடகம் எனும் வகைகளின் கீழ் விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் தினகரன் பத்திரிகை பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர், அர்த்தந்தை சந்துர் பெர்னாண்டோ கலந்து கொண்டதோடு மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏராளமான கலைஞர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.